நல்ல காரசாரமாக எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் நண்டு மசாலா பண்ணலாமா? இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு தேவையான அளவு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கினதும் இஞ்சி பூண்டு இடித்து போட்டுக்கணும். அது ஒரு தனி டேஸ்ட்டு தரும். இதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கணும். அடிஷ்னலாக காரசாரமாக இருக்கிறதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இது 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அம்மா ஆல்ரெடியே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நண்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அந்த நண்டும் மசாலாவும் ஒன்றா சேருற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நண்டை நல்லா வேக விடணும். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்குன்றதுனால இப்படி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணால் சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு நண்டு மசாலா இப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.